பெரிய அப்போஸ்தலன் பாருங்க. ஒளிக்குள்ளாக இருந்து ரட்சிக்கப்பட்டார். ஒளியினால தேவன் அவரை சந்தித்து அவரை ரட்சித்தார். ஆனால் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல நிறைய விஷயங்கள் கழிச்சு சொல்லுகிறார், அது எப்படி என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆனால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். இப்படி போராடி கொண்டே இருக்கிறார். நிர்பந்தமான மனுஷன் தான். யார் என்னை விடுதலையாக்குவார் என்று அவர் சொல்லுகிறார். இந்த பிள்ளைகள் இந்த ஸ்கிட்ட நம்ம பார்ப்போம். இது நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அதையும் பார்ப்போம். ஆமென். சரியா, டைம் ஆச்சு, நாளைக்கு பார்ப்போம். ஓகேடா, ஓகே, பை. ரொம்ப டயர்டா இருக்கு. டேய் சாப்பிடுடா, சாப்பிடுடா, நல்லா சாப்பிடு. 4 பேர் பார்க்க நல்லா இருந்தா லைஃப் என்ஜாய் பண்ண முடியும். அப்பப்பா போதும்டா, அதிகமா சாப்பிடுறது நல்லது இல்ல. சந்தோஷமா இருக்கிறதுக்கா கடவுள் ஆசைப்படுறாரு. ஆனா இப்படி இல்லடா, போதும், இந்த ஆட்டத்தை நிறுத்து. ஏய் ஆத்மா, உனக்கு என்ன ஆச்சு? கொஞ்சம் தள்ளி போ. இல்லடா, நீ செய்யற தப்பு என்னால இதை தாங்க முடியல. ஆமாப்பா, நீ பைபிள் வாசி எவ்வளவு நாள் ஆச்சு. இந்த அனித்தியமான சந்தோஷத்தை விட்டுட்டு கடவுளை தேடு. நம்ம ஏதோ தப்பு பண்றோம், இல்லைன்னா இவங்கதான் என்ன கன்ஃபியூஸ் பண்றாங்களா? நிச்சயமா நீ தப்பு தான் செய்யற. ஆமாப்பா, பைபிள் வாசி, சர்ச்சுக்கு போ. வீட்டுல பைபிள் வாசிக்கிறத யாராவது பார்க்கலாம் போறாங்க. ஆனா சர்ச்சுக்கு போனாலும் எல்லாரும் ஒன்னையும் உன் ட்ரெஸ் தான் பார்ப்பாங்க. அப்படி போடு, இதுதான் நம்ம ஆளு. அதுக்குதான் நல்லா சாப்பிடணும்டா. 4 பேர் பேசும்போது நம்மளையும் பெரிய ஆளுன்னு மதிக்கணும்னா 4 40 விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் எப்பவும் மொபைல் பார்க்கணும். மொபைல் பார்த்து எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். சொல்லு சொல்லு, நல்லா மண்டையில போகிற மாதிரி சொல்லிக்கோடு. மொபைல்ல மூவிஸ், ரீல்ஸ், நியூஸ் பார்க்கறது தப்பே இல்லடா. நல்லா சாப்பிடு. மொபைல் பார்த்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும். ஐயோ, அப்படின்னா நாங்க உன்னோட வரவே முடியாது. உன்னோட ஆவி ஆத்மா பத்தி உனக்கு கவலையே இல்லையா? ஆவி ஆத்மா போதனமே இல்லாம வாடி போறது உனக்கு தெரியலையா? ஓ சரி ரவி, உனக்கு சொல்றது எதுவுமே காதுல வாங்கிக்காத. தேவன் வரும்போது உன் அழகையும் பலபலக்கும் உன் ட்ரெஸ்ஸையும் தான் பார்த்து வாங்கி போவாரடா. என்ஜாய் பண்ணு. டேய் சரீரமே, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். இந்த மனுஷன் சொல்றதெல்லாம் கேட்டு நடக்காத. அப்பா வந்துட்டீங்களா? சூப்பர் ஜாலி. மனிதா, உன்னை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எவ்வளவு ப்ளோ ஆயிட்டு. ஆமாப்பா, நல்லா சாப்பிட்டு சரீரத்தை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன். சரிடா, ஆனா உன் ஆவி ஆத்மா எல்லாம் எங்க? அவங்க பார்த்தா ரொம்ப நல்லா தெரியுது. அது வந்து அப்படி ஒண்ணு இல்லையேப்பா. புரியுதுடா, நீ மட்டும் சாப்பிட்டு உடம்ப நல்லா டெவலப் பண்ணிட்ட. ஆடம்பரமா செலவழிச்சு ஆட்டம் பாட்டாம டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்திருக்க. ஆனா உன் ஆவி ஆத்மாவுக்கு ஒரு சாப்பாடு கூட கொடுக்கல. அதான் அவங்க சோர்ந்து போயிருக்காங்க. ஆமாப்பா, எத்தனை தடவை நாங்க சொல்லியும் இந்த மனுஷன் காது கொடுத்து கூட கேட்கவே இல்லை. போதும்டா, உன் டைம் வந்துருச்சு. இனிமே அவங்க உன் கூட இருக்க மாட்டாங்க. நீ உன் உடம்பு கட்டிக்கிட்டு ஆளு. ஐயோ ஐயோ சாரிப்பா, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா, நான் திருந்திடுறேன். போதும், வாங்க நாம போலாம். என்னால நீ சரீரமே, உனக்கு என்ன ஆச்சு? எழுந்துரு எழுந்துரு. நீ இப்படி சோர்ந்து போனா நான் வாழ முடியாது. ஐயோ ஐயோ, நான் நல்ல சான்ஸ் சரியா யூஸ் பண்ணிருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே. ஆவியும் ஆத்மாவும் எத்தனை முறை எனக்கு சொல்லியிருக்கோம். உன்னை கேட்காம போயிட்டேன்னு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்பா வீட்டுக்கு கூட போக முடியாம போச்சு. ஐயோ ஐயோ. மனிதா மனிதா
கொஞ்சம் நிப்பாட்டு. இப்படி ஆடி ஆடி தான் உன் ஃப்ரெண்டோட கதையை பாத்தியா? ஆமா, இனி நீயாவது தினம் திறன வழியை பாரு. இல்ல இல்ல, என் ஃப்ரெண்டோட கதையை வரக்கூடாது. நீ என்ன பயப்படுற? இன்ஸ்டா இருக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, ஸ்னாப்சாட் இருக்கு, நம்ம லைஃபே ஜாலியாக நினைச்சோம். இப்ப நாங்க சொல்றத கேட்கல, அப்புறம் உன் ஃப்ரெண்டோட கதை தான் வளர்க்கும். இல்லடா, சும்மா பயமுறுத்திட்டு இருப்பாங்க. புதுலா நிறுத்த உன் பேச்சு கேட்டா என் ஃப்ரெண்டோட கதை எழுந்திரு எழுந்திரு இச்சைகளை விட்டு எழுந்திரு தரித்திரு தரித்திரு இயேசு ராஜாவை தரித்திரு மாமிசை சிலுவையில் அறைந்து மானிட வாழ்வை பரிசுத்தமாக்குவோம் ஆவியாத்மாவு போஜனம் அளித்து ஆண்டவர் இயேசுவின் சீசர்கள் ஆகுவோம். புரியுதா? வசனம் சொல்லுது ரோமர் 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடந்தவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நமக்கு ஆண்டவர் முக்கூட்டு போடாதவை படைத்திருக்கிறார். நாம் சரீரம் மட்டுமல்ல, கண்ணால பார்க்கிற நம்ம சரீரம் தான். ஆனால் நாம் ஆவி, ஆத்மா, செயல் என்ற மூன்று கலந்த ஒருவராக நாம் காணப்படுகிறோம். நம்முடைய சரீரத்திற்குள் தேவன் நேர பெற்ற ஆத்மாவை வைத்திருக்கிறார். நம்முடைய ஆத்மா வாழ்ந்தால்தான் நம்ம எல்லாவற்றிலுமே வாழ முடியும். அதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நடத்துவோமாக. பிரியமான